ஜெய் சாயிரம். எந்த சூழ்நிலையிலும் எந்த விதமான சூழ்நிலையிலும் சுயநலவாதியாக மட்டும் இருக்காமல் எப்பொழுதும் சுயநலமற்றவனாக இருக்க பழக வேண்டும். அப்பொழுது வாழ்வு சிறக்கும். ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிள்ளையே, உனக்கு பிடித்த ஒன்றையே உனக்கு வரமாக நான் தரப்போகிறேன். ஆம் குழந்தையே, நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்ததையே உனக்கு வரமாக நான் தரப்போகிறேன். சந்தோஷமாக இரு. முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இரு. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவியை மற்றவர்களுக்கு, உதவி தேவைப்படுபவர்களுக்கு செய்து கொண்டே இரு. மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுதுதான் அது இன்னும் வளர்ந்து விரிந்து கொண்டே போகும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன்னுடைய பேச்சால் 1000 பேரை சிரிக்க வைப்பதில் ஒரு பெருமையும் இல்லை என் பிள்ளையே. 1000 பேரை சிரிக்க வைப்பதில் பெருமையே இல்லை. உன்னுடைய நல்ல நினைவுகளால் ஒருவரையாவது புன்னகைக்க வைப்பதுதான் மிக மிக பெருமை. அதுதான் பெருமை என் பிள்ளையே. என் அன்பு பிள்ளையே, முதல் முறை போலவே 2வது முறையும் ஒருவரால் நீ காயப்படுகிறாய் என்றால் தவறு அவர்கள் மீது அல்ல என் பிள்ளையே, உன் மீதுதான் தவறு என்பதை புரிந்து கொள். முதன் முறை காயப்படும் பொழுதே நீ சற்று சுதாரிப்பாக இருந்தால் 2வது முறை நீ காயப்பட வேண்டிய அவசியமே இல்லைதானே? தவறு உன் மீதுதானே இருக்கிறது. நான் கூறுவது சரிதானே என் பிள்ளையே? மற்றவர்களாக கேட்டால் மட்டும் கொடுக்க பழகு. அது பணமாக இருந்தாலும் சரி, பாசமாக இருந்தாலும் சரி, கேட்டால் மட்டும். ஏனென்றால் கேட்காமல் கொடுக்கப்படும் அனைத்துமே ஒரு நாள் அதனுடைய மதிப்பை இழந்துவிடும் என்பதை புரிந்து கொள். மற்றவர்களால் நீ துன்பப்படும் பொழுதுதான் உனது அறிவு கதவுகள் திறக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள். எனவே துன்பப்படுகிறோமே, துன்பப்படுத்தப்படுகிறோமே என்று வேதனைப்படாதே. உன்னுடைய ஞானத்தின் கதவுகள் திறக்கிறது. எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்வை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற சிந்தனை உன் மனதில் புதியதாக துவங்குகிறது என்பதை புரிந்து கொள். முகமூடி அணிந்த சில போலி மனிதர்களின் போலியான ஆறுதல்கள் திரும்பவும் உன்னுடைய ஞானத்தை இருளில் மூழ்க செய்துவிடும் என் பிள்ளையே. எனவே போலியான மனிதர்கள் எப்பொழுதுமே உன்னை மேன்மையாக பேசும் மனிதர்களிடம் சற்று விலகியே இருக்க கற்றுக்கொள். ஏனென்றால் உன்னுடைய ஞானத்தை இருளில் மூழ்க செய்து விடுவார்கள் அந்த போலியான மனிதர்கள். நல்லவனை வீழ்த்த தரம் குறைந்த நபர்கள் கையில் எடுக்கும் ஒரே ஆயுதம் என்ன தெரியுமா? பொய்யான விமர்சனங்களும் தரம் குறைந்த வார்த்தைகளும் தான். உன் வாழ்க்கைக்கான நல்ல நல்ல வழிகாட்டியாகவும் இருக்கிறேன். உனக்கு நிவர்த்தியும் செய்கிறேன். யாரை நீ தேடி செல்கிறாயோ அவர்களாகவே நான் நின்று உன்னை வரவேற்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே உனக்கு ஆசி கூறுவார்கள். அந்த ஆசிர்வாதத்தை வழங்குவது உன் சாயிநாதரே என்பதை அறிந்து கொள். உன்னுடைய சோதனை காலத்திலும் யாரேனும் உன்னோடு பயணித்தால் அதுவும் நானே. யாராவது உனக்கு ஆறுதல் வார்த்தைகள் அளித்தாலோ அல்லது அன்பான உபதேசங்களை செய்தாலோ அதுவும் நானே. அவர் வாய் மொழியிலிருந்து வருவது என்னுடைய சொற்கள் என்றே அறிந்து கொள். உன் வீட்டில் இருக்கும் சந்தோஷம்தான் மிக அவசியம். அந்த சந்தோஷத்திலிருந்துதான் உனது கஷ்டம் நீங்குவதற்கான வேகமும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. உன்னை யாராவது தவறாக பேசினாலோ கீழ்த்தனமாக நடத்தினாலோ உன்னை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் சொன்னார்களோ அதை காதில் வாங்கிக் கொள்ளாதே, மனதிலும் ஏற்றுக்கொள்ளாதே. அவர்களுக்கு எங்கே எப்போது எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அங்கே அப்போது அப்படி நான் பதில் சொல்லுவேன். நீ வருத்தப்படாதே.
உன் சாயிநாதர் எப்பொழுதும் உன்னை நோக்கியே உள்ளேன். என்னுடைய கண்ணின் இமை போல் உன்னை நிச்சயமாக பாதுகாப்பேன். என் பார்வையும் எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. நான் உன் அருகில் இருக்கும் பொழுது காற்று உன்னை கலைக்காது, கஷ்டம் உன்னை நெருங்காது, துன்பம் உன்னை வேதனைப்படுத்தாது, தீ உன்னை சுடவே சுடாது. என்னப்பா சர்வ சக்தி வாய்ந்தவர் என்று நினைத்து கொண்டு உன் வழியில் நீ பயணம் செய்து கொண்டே இரு. கண்மணியே, வெற்றி உனக்கே. மற்றவர்கள் உனக்கு எத்தனை இடையூறுகள் செய்தாலும் கலங்க தேவையில்லை. ஏனென்றால் இறைவன் கொடுப்பது எப்பொழுதும் இழக்கப்படுவதும் இல்லை. மனிதன் கொடுப்பது எப்பொழுதும் நிரந்தரமாக இருந்து விடுவதும் இல்லை. என் பிரியமான பொக்கிஷத்தை உன் சாயப்பா சுமந்து பொக்கிஷமாக காப்பேன். உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக இருந்து உன்னை கண்ணின் மணி போல் எப்பொழுதும் காப்பேன் உன் சாயிநாதர். உன் வாழ்க்கைக்கு அனைத்துமாக எப்பொழுதும் நான் உனக்கு துணை நிற்பேன். உன் துன்பங்கள் அனைத்தையும் நான் சுமப்பேன். என்னுடைய பாதங்களில் உன்னுடைய வேதனைகள் அனைத்தையும் போர்த்துவிட்டு மகிழ்ச்சியாக வாழ துவங்கு. விரைவில் உன் வாழ்வில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் பிறக்கும். உனக்கு நல்ல விடியல் உண்டாகும். இனி நீ சுபிக்ஷமாக வாழப் போகிறாய். உன் சாயப்பா இருக்க உனக்கு என்ன பயம்? கலங்காதே என் கண்மணியே, நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். உனக்கான வெற்றி பாதை உருவாகிக் கொண்டே இருக்கிறது. என்றுமே கலங்காதே, நீ சுபிக்ஷமாக வாழப்போகிறாய். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக உனக்கு ஏன் இந்த மனக்குழப்பம்? நம்பிக்கையோடும் பக்தியோடும் யார் என்னை வந்து சரணடைகிறார்களோ அவர்கள் நீர் போய் கடலில் எப்படி கலக்கிறதோ அதுபோல என்னிடம் வந்து சரணடைந்து விடுகிறார்கள், கரைந்தே விடுகிறார்கள். என் மீது உங்களின் சுமைகளை எல்லாம் வைத்து விடுங்கள். நான் அதை தாங்கி உங்களுக்கான அபயத்தை நிச்சயமாக வழங்குவேன். உடலால் உலகத்து தேவைகளை செய்து கொண்டே மனதை இறைவனுக்கு அர்ப்பணித்துவிடு என் குழந்தையே. இறைவன் கருணையுள்ளவர். அவர் எப்பொழுதுமே நல்லவர்களுக்கு தீங்கு வர அனுமதிக்கவே மாட்டார். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. முதலில் பசியாக இருப்பவர்களுக்கு உணவை கொடுத்துவிட்டு பின் நீ உண்ணுவாயாக. இதுதான் தர்மமும் கூட. ஒருவருக்கொருவர் சேவை செய்தும் அன்பாக இருந்தும் உதவி செய்தும் நாம் அன்பாக இருப்போம். பொழுது இந்த உலகமும் அமைதியாகவே இருக்கும். பாவங்கள் நீங்க பெற்றவர்கள் அதிர்ஷ்டம் செய்தவர்களே, புண்ணியம் செய்தவர்களே, பாக்கியசாலி கூடவே. பாவங்கள் நீங்க பெற்றவர்களுக்கு சாயப்பாவை வணங்கும் பாக்கியம் பேறு நிச்சயமாக கிட்டும். நீ என்னுடைய பொக்கிஷம். அதனால்தான் சாயப்பாவை வணங்கும் பாக்கியம், சாயப்பாவை பிரார்த்தனை செய்யும் பாக்கியமும் உனக்கு இப்பொழுது இந்த நொடி கிடைத்திருக்கிறது குழந்தையே. எனக்கு எந்தவித உபசாரணங்களும் பூஜைகளும் செய்ய அவசியமே இல்லை. ஒரே ஒரு முறை என்னை நினைத்தாலே போதும். ஒரே ஒரு முறை சாயி என்று கூப்பிட்டாலே போதும். என் கண்களை நன்றாக பார்த்தாலே போதும். தூய்மையான உண்மையான பக்தி இருக்கும் இடத்தில், நம்பிக்கை இருக்கும் இடத்தில், பொறுமை இருக்கும் இடத்தில் நான் சர்வ நிச்சயமாக இருப்பேன். அங்கு நிச்சயமாக வியாபித்து இருப்பேன். அகங்காரமிக்கவனுக்கு குருவின் போதனை கூட பயனற்றவையே. முதலில் அகங்காரத்தை விட்டு ஒழியுங்கள். ஷீரடியில் உள்ள துவாரகா மாயியை சென்றவர்கள், சரணடைந்தவர்கள் நிச்சயமாக அகங்காரத்திலிருந்து மீண்டே விடலாம். உன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய எதிரியே உன்னுடைய கோபம்தான். கோபமால் அழிந்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். கோபத்தினால் வாழ்க்கை இழந்தவர்களும் பல பேர் இருக்கிறார்கள். என் குழந்தையே, எது நடந்தாலும் கோபப்படாதே. நிதானமாக சிந்தனை செய்.
பொழுது உன் வாழ்க்கையில் அதீதமான மகிழ்ச்சியை நீ அடையலாம். நீ எவ்விதம் என்னை நம்புகிறாயோ அவ்விதமாகவே நான் உன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அதனால் நம்பிக்கையே அடித்தளம். நம்பிக்கையாக இரு, பக்தியாக இரு, பொறுமையாக இரு. அனைத்தும் உனக்கு ஜெயமாகும். நீ தொட்டதெல்லாம் துவங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நிறைவேறும். உன் வாழ்க்கையில் உனக்காக இருக்கும் மிகப்பெரிய முட்டுக்கட்டை எது தெரியுமா? அது உன்னுடைய மனம்தான். அது மட்டுமல்ல என் பிள்ளையே, உன்னுடைய எண்ணங்கள்தான். உன்னுடைய மனமும் எண்ணங்களும் எப்பொழுதுமே நேர்மறை சிந்தனையோடு, நல்ல எண்ணங்களோடு, நல்ல சிந்தனையோடு இருந்தால் நீதான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாகவே இருப்பாய். நம் வாழ்க்கைக்கு எது தேவையோ, நம் வாழ்க்கைக்கு எது சிறந்ததோ அது நிச்சயமாக நம்மை வந்து சேரும். சாயப்பா அதை சேர்த்து வைப்பார் என்ற தீர்க்கமான நம்பிக்கை உன் மனதில் முதலில் இருக்க வேண்டும். இந்த எண்ணம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களே வாழ்க்கையில் வெற்றியை பெற்றிருப்பார்கள். இதுதான் உலக நியதியும் கூட. அதைதான் நானும் உன்னை பின்பற்ற சொல்லுகிறேன். உன் மனதை எப்பொழுதும் நேர்மறையாக வைத்துக்கொள், நல்ல சிந்தனையை வைத்துக்கொள் என்று மீண்டும் மீண்டும் உனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறேன். நீ அப்படியே பின்பற்றி எப்பொழுதுமே நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனையை உன் மனதில் வைத்துக்கொண்டால் நீ நினைப்பது போல எல்லாமே உன் வாழ்வில் மங்களகரமாகவே நிகழும், மங்களகரமாகவே நடக்கும். அப்படி நீ இருந்து பார்த்தால் உன்னுடைய தடைகள், தடங்கல்கள் எல்லாமே வெற்றி படிகட்டுகளாக மாறும். அந்த படிகட்டில் நீ தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கலாம். வெற்றி என்னும் மகுடத்தை கூடிய விரைவில் சூடலாம். எது வந்தாலும், எது நிகழ்ந்தாலும் எப்பொழுதுமே உன் முகத்தில் ஒரு புன்னகையோடு இரு. என்ன சாயிநாதரே, தோல்வி வந்துவிட்டாலும் புன்னகையாக இருக்க சொல்கிறீர்களே? சொல்வது சுலபம்தான், ஆனால் செய்வது மிக மிக கடினம் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. உன் கண்களை பார்த்தாலே எனக்கு நன்றாகவே புரிகிறது உன்னுடைய கேள்வி என்ன, உன்னுடைய எண்ணம் என்ன, உன் மனதில் என்ன சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது நீ சொல்லாமலேயே நான் புரிந்து கொள்வேன் என் பிள்ளையே. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விட்டாயா? கடினம்தான். தோல்வி வந்தாலோ, கஷ்டமான சூழ்நிலை வந்தாலோ முகத்தில் புன்னகையை வைத்திருப்பது கடினம்தான், சற்று கடினம்தான். ஆனால் சற்று முயன்று பார். உன்னுடைய வாழ்க்கையினான மாற்றத்தை நீயே கண்குளிர காண்பாய். வாழ்க்கைக்கான மாற்றத்தை நீயே நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று அதிசயத்தோடும் அற்புதத்தோடும் நிச்சயமாக காண்பாய். ஒன்றை மட்டும் உறுதியாக நம்பு, உன் சாயப்பாவை மீறி எதுவுமே நடக்காது, நடக்கவும் முடியாது, உன்னை நெருங்கவும் முடியாது. எது வந்தாலும் அது என்னிடம் அனுமதி பெற்ற பெண்பே உன்னிடம் வந்து சரணடையும், உன்னிடம் வந்து சேரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என் பிள்ளைக்கு என்ன தேவை, என் பிள்ளைக்கு எதை கொடுத்தால் மகிழும், என் பிள்ளை வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் வாழ்வு சிறக்கும் என்பதை நான் சிந்தித்து சிந்தித்து உன் வாழ்க்கையில் உன்னை நடைபயிற்சி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், ஒரு இக்கட்டான நிலைமையும் வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். மற்றவர்களுக்கு தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. தர்மங்களில் தலையாயது உதவிதான். தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது. அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் மட்டும் செய்து விடாதே, சந்தோஷமும் பட்டுக்கொள்ளாதே. இப்படி செய்தால், மற்றவர்களின் மனதை காயப்படுத்தினால் அது உனக்கே பிரச்சனையாக முடிந்துவிடும். உன் பிரச்சனை எதுவானாலும், உன்னுடைய சோதனை எதுவானாலும் அதில் அனைத்திற்குமே ஒரு தீர்வு இருக்கிறது. தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. தீர்வில்லாத பிரச்சனை இருக்குமானால் அது ஒரு பிரச்சனையே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அனைத்திற்கும் தீர்வு என்னிடம் இருக்கிறது. என்னிடம் இருக்கும் பொழுது நீ எங்கோ தேடி அலைந்து கொண்டே இருந்தால் நான் என்னதான் செய்ய முடியும் பிள்ளையே? நம்பிக்கையோடு பரிபூர்வமாக நம்பு. உன்னுடைய நம்பிக்கை
பொறுமை, பக்தி அனைத்துமே முழு மனதாக இருக்கட்டும் என் மீது. நான் உனக்கு எப்பொழுதுமே வழித்துணையாக, பக்கபலமாக எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன். எவ்வளவு வசதியாக வாழ்கிறோம் என்பதல்ல வாழ்க்கை, எப்படி மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் என்பதில் இருக்கு அழகிய வாழ்க்கை. எதிர்பார்ப்புக்கும் ஏமாற்றத்திற்கும் இடைப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்களை வாழ்க்கை. நீ எதிர்பார்க்காமல் இருந்தாலே ஏமாற்றத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம். எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே, அப்பொழுதுதான் நீ எதிர்பார்ப்பது கிடைக்கவில்லை என்றால் மிகப்பெரிய ஏமாற்றமாக முடிந்துவிடும். எது நடந்தாலும் நடப்பது நடக்கட்டும், போவது போவட்டும், வருவது வரட்டும் என்று இருந்து பார். ஏமாற்றமே உன் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நடப்பது அனைத்துமே அப்பாவின் கட்டளைப்படிதான் நடக்கிறது, அப்பாவின் திட்டப்படிதான் நடக்கிறது என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். எப்பொழுதுமே மற்றவர்களோடு அன்பாக இரு. அன்பு காட்டாத மனமும் எதிலும் சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வில் இனிமையை உணரவே முடியாது. அன்பினால் மட்டுமே உணர்வுகள் செழிக்கும், சமரசத்தினால் மட்டுமே உறவுகள் நிலைக்கும். இதுதான் வாழ்க்கையின் சாராம்சம். இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்வு இனிமையாகும். உன் வாழ்க்கையை நான் இனிமையாக்குவேன். சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. எப்பொழுதுமே தர்மத்தின் படி செல். எது வந்தாலும் தவறான பாதையில் மட்டும் செல்லாதே. நான் உனக்கு துணையாக இருப்பேன். 8 திக்கிலும் இருந்து என்னுடைய கைகள் எப்பொழுதுமே உனக்கு ஆசீர்வாதம் செய்து கொண்டே இருக்கும். நீ எதிர்பார்ப்பதை விட அழகாக உனக்கு மாற்றியமைக்க உன் சாயப்பா முடிவு செய்துவிட்டேன். இனி நான் நினைப்பது எல்லாமே உனக்கு நடக்கும், சாதகமாக நடக்கும், சர்வ நிச்சயமாக நடக்கும். இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் உன் வாழ்வில் ஆரம்பமாக போகிறது. அப்படியே உன்னுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் நிலைமை வரும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ வாழப்போகும் அந்த அருமையான வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. அதேபோல் உன்னை பற்றி உன் சாயி அதிகமாகவே அறிந்திருக்கிறேன். இப்படி உன்னை பற்றி சொல்வதற்கு உன் சாயியை தவிர வேறு யார் இருக்க முடியும்? அமோகமான வெற்றி உன்னை தேடி வரும் நேரம் சர்வ நிச்சயமாக இதுதான். நீண்ட காலமாக பல பிரச்சனைகள் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிலும் தீர்க்கவே முடியாத, நிமிரவே முடியாத ஒரு பிரச்சனை உன்னை பாடாய் படுத்தி கொண்டிருக்கிறது என்பதும் உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். இந்த பிரச்சனை, என்னை பாடாய் படுத்தி கொண்டிருக்கும் பிரச்சனை எப்பொழுதுதான் முடியும் சாயிநாதரே? நான் அதிலிருந்து மீண்டு வந்து நிம்மதியான வாழ்வை எப்பொழுதுதான் வாழப்போகிறேன் சாயிநாதரே என்று நீ நித்தம் நித்தம் என்னிடம் கேட்டுக்கொண்டிருப்பதும் எனக்கு புரியாமல் இல்லை என் குழந்தையே. தைரியமாக இரு. அனைத்திற்கும் சாட்சியாக உன் அப்பா உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்கவே முடியாது. உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். பொறுமை, விட்டு கொடுத்தல் இரண்டும் மிக மிக முக்கியம் மனித வாழ்க்கையில். ஆனால் இவை இரண்டிற்கும் எல்லைகளும் உண்டு. அன்புக்கு மட்டும் என்றுமே எல்லையே இல்லை. எனவே மற்றவர்களிடம் எப்பொழுதும் அன்பாக இரு. மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்க செய்யாது. கண்மணியே, நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்தே விடுவாய். கண்மணியே, உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஏன் இவ்வளவு பதற்றம்? நான் உன்னுடன் தானே இருக்கிறேன். நீ என்னை மனதார அழைத்தால் ஓடோடி வரும் தூரத்தில் தானே உன் அப்பா இருக்கிறேன். உனக்கானது நிச்சயம் ஒரு நாள் வந்து சேரும்.
இன்னும் சில மணி நேரமே உன் சோகத்திற்கான கடைசி நாள் என்று. முதலில் உன்னையே நீ நேசிக்கப் பழகு. உன் அப்பா சொல்லும் வார்த்தைகளை பின்பற்றிப் பார். உன் வாழ்வில் நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழ்வதை நீ கண்கூடாக காண்பாய், ரசிப்பாய். என்னுடைய வாக்கு நிச்சயமாக நீ உச்சத்தை அடைவாய். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டுக் கொடுத்ததும் இல்லை. என்னை விட்டு அவர்களை செல்லும்படி அறிவுறுத்தியதும் இல்லை. அவர்களை விட்டு நான் சென்றதும் இல்லை. எல்லாம் இனி உனக்கு சாதகமாகவே அமையப் போகிறது. நல்ல நல்ல திருப்பங்கள் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. நீ நினைப்பதெல்லாம் நடக்கப் போகிறது. இது உனக்கான ஆறுதல் வார்த்தை இல்லை என் குழந்தையே, சர்வ நிச்சயமாக பலிக்கப் போகும் வார்த்தைகளே. விரைவில் உன் சோகத்திற்கு ஒரு முடிவு வரும். விடியலில் உனக்கான நிச்சயமான சந்தோஷம் காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வின் திருப்பு முனையை நழுவ விடாதே. உனக்காக இன்ப அதிர்ச்சி பல காத்து கொண்டுதான் இருக்கிறது. உன்னையே நீ மாற்றிக்கொள். பின் உன் வாழ்க்கையை நீ சுலபமாக மாற்றிக்கொள்ளலாம்.